ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பழனிக்கு ஒன் டே ட்ரிப்பாக ட்ராவல் பண்ணோம். அந்த வீடியோ தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்துலேருந்து பழனிக்கு போகிறோம் காய்ஸ். முருகரை தரிசிக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரெயின் கிடைக்காத காரணத்தினால நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம். திடீர்னு நேற்று ஈவினிங் பிளான். நாங்கள் பழனிக்கு போகிறதுக்கு பிஆர்எம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் காய்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினமும் திருத்தணிலேருந்து திருச்செந்தூருக்கும் திருத்தணிலேருந்து பழனிக்கும் இந்த பஸ்ஸு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பழனி வரைக்கும். நாங்கள் இதில் ஒன் டே பிஃபோர் தான் டிக்கெட் போட்டோம். இதில் டிக்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க்கிங் டேயில் ஒரு மாதிரி இருக்குது, ஹாலிடே முன்னாள் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்பேர் ரேட் பார்த்திங்கன்னா சிட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு 556 ஆகுது, ஸ்லீப்பர்னால் 750க்கு மேலே வருது. நாங்கள் பஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டிரைவர் அண்ணா வந்து சீட் நம்பர் கேட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாரு. ஒரு வாட்டர் பாட்டில், யூடியூபி ஸ்நாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் இருந்துச்சு. அதில் நாங்கள் ஏறி வண்டியில் செட்டில் உட்காந்தாச்சு. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா வழியில் ஏறுறாரு. இருந்தால் நண்பர் பார்த்து கையெழுத்து பண்ணுறாரு பாருங்கள். ஓ பேசஞ்சராக வராரு கூட. இப்போ நாங்கள் போயிட்டு வர ஃபன்னு வருதான் ஃபுல்லாக. வண்டி கிளம்பும் போது வண்டியில் பார்க்கலாம். அவங்க பஸ்ஸு காஞ்சிபுரம் வரத்துக்கு ஒரு 1/2 hour பிஃபோராகவே எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அவங்க 8:30க்கெலாம் வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு 10 minutes டிலேவாக தான் பஸ் எடுத்தாங்க. இன்னொரு பேசஞ்சர் யாரோ ஒருத்தவங்க வரல, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 minutes டிலேவாக தான் பஸ் எடுத்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வழியில் ஏறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் கலெக்டர் ஆஃபீஸ் தான், பஸ்ஸு போகிற வழியிலே தான். அதனால் நாங்கள் டிரைவர் அண்ணாக்கிட்ட சொன்னோம், சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வழியிலே பிக்கப் பண்ணிக்கிட்டார். நாங்கள் கரெக்டாக அவரோட ஸ்டாப் கிட்டக்க சொன்னோடனே பஸ்ஸை நிறுத்தி பிக்கப் பண்ணிட்டார் கைஸ். ஃப்ரெண்டும் வந்துட்டார். வரவர் பேர் பூபால், அவருக்கு பின்னாடியே வராரு. அவர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ்குமார். நாங்கள் மொத்தம் 3 பேர். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. எப்போவுமே அதிகமாக ட்ரெயின் தான் போவோம். இது திடீர் பிளான்ன்றதுனால பஸ் ட்ராவல். நாங்கள் 3 பேர் மொத்தம் பழனிக்கு போகிறோம். கோ பேசஞ்சர் வந்து வழியில் ஏறினாங்க, ஒரு 3 members. பழனி ஆண்டவரை பார்க்க போகிறோம். இதுதாங்க கோ பேசஞ்சர் சந்தோஷ்குமார், ஒரு பேர் பூபாலன், ராஜேஷ். 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 பேர் ஒன்றா சேர்ந்துக்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்றா போகிறோம். கடவுள் ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் வந்தவாசிலாம் தாண்டி போகிறவர்கிட்ட சுகநிலவுன்னு ஒரு டீ ஷாப், ரெஸ்டாரண்ட் தான், ஹோட்டல் எல்லாமே இருந்துச்சு, டிஃபன் எல்லாமே. அங்கே நாங்கள் இறங்கி அங்கே டீ சாப்பிட்டோம் 3 பேருமே. நான் காஃபி, இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேருமே டீ சாப்பிட்டாங்க. அந்த டீ ஷாப்பில் டீ நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான், நல்ல ரீசனபுளான ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 9:45க்கு பஸ் எடுத்துட்டாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்டு முடித்தாங்க, சில ரெஸ்ட் ரூம் போகிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்களும் போலூர் தாண்டி படுத்துடலான்னு சொல்லிவிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு படுத்தோம். ஆனால் எங்களுக்கு தூக்கமே வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் இல்லாததுனால சீட்டில் சாஞ்சபடியாக உட்காந்துருந்தோம். புஷ்பேக்கில் எங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஏன்னா ஸ்லீப்பர்னால் ஓரளவுக்கு நம்ம தூங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்குறை தூக்கத்தோடு எழுந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நாமக்கல் கிட்டே பஸ் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போங்க, டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பஸ்ஸை நிறுத்தியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே பஸ்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் கால் பெயினாக இருக்குன்னு நடந்துட்டு வாக் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பஸ்ஸில் ஏறி ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நாமக்கல் டோல்லேருந்து அந்த டீ ஷாப்லேருந்து ஒரு 3 o'clock மூவ் பண்ணி பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:50க்கெலாம் எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் தான் எங்களை ட்ராப் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால டீட்டெயில் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸாக தான் கேட்டேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டே தான் இறக்கியிருக்காங்க, அதனால் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே மார்னிங் அப்படியே ஜாலியாக வாக்கிங் போல் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. 100 மீட்டர் அதிகம், ஒரு 80 meters இருந்திருக்கும். அப்படியே நடந்து மூவ் பண்ணி வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுமே ஆட்டோ காரில் வந்து கேட்டாங்க, ஆட்டோ வேணுங்களா, ரூம்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டாங்க, ரூம்ஸ் எல்லாம் வேணாம், அங்கேயே நம்ம ரெடியாகி அப்படியே போயிடலாம், நம்ம தங்க போகிறது இல்லை இல்லையா, அதனால ரூம்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கமே போனோம். கொஞ்சம் பக்கம் போனதுமே பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. நடந்து போகிற தூரம் தான், நடந்து போகலாம் தாராளமாக. பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு நடந்து போகலாம். ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலோட இடம் போய் சேர்கிறதுக்கு ஒரு 1 kilometer இருக்குது. நம்ம ஃபேமிலியாக வரோம், இல்லை வயசானவங்க அப்படி யாருன்னா கூப்பிட்டு வரோன்னா
ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கி வந்தோடனே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டோம். பக்கத்துலேயே அதான் ஃப்ரெண்டு சொன்னார், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான், நம்ம அங்கேயும் கூட ரெடி ஆகலாம், நிறைய குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கேட்டோம், கோயில்கிட்டே போய் ரெடி ஆகிடலான்னு சொன்னதுனால சரி இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு அங்கே போய் ரெடி ஆகிடலாம் அப்படின்னாரு. என் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. அவர் அதிகமாக ட்ராவல் பண்ணுவார் இந்த ஏரியாவுக்கு. அவர் தான் சொன்னார், இங்கே பார்க்கலாம் வேணாம், நம்ம கோயில்கிட்டவே நிறைய பெய்ட் சர்வீஸில் இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே ரெடியாக இல்லைன்னு சொன்னார். சரி, இன்னும் மார்னிங் இந்த கடையில் நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கோயில்கிட்டக்க. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போகணுமோ, ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் கைஸ். நடந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடு 2 பக்கம் வழி புரியுது. ஃப்ரெண்டு என்ன சொன்னால், ரைட் சைட்லேயும் போகலாம், இந்த பக்கம் லெஃப்ட் சைட் போனாலும் எல்லாமே அங்கே தான் வரும். சுற்றி ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கடைகள்லாம் இருக்கும். ஃபுல்லாக ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. குளிக்கிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம், எல்லா இடத்தையுமே ஃபுல்லாகவே தான். கோயில் சுற்றி மலை அடிவாரம் கீழே ஃபுல்லாகவே அப்படின்னாரு. அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போயிருக்கோம். திரு ஆவினன்குடி கோயில் பக்கத்தில் கூட்டு போனார். மார்னிங் அங்கே தான் நம்ம ரெடியாகி அப்படியே போயிடலாம், அங்கேருந்து கீழே சாமி இருக்கார், குழந்தை தண்டாயுதபாணி, அவரை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே மலை அடிவாரத்துலேருந்து மேலே மலை மேலே போயிட்டு நம்ம சாமி பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டார். ஆனால் மார்னிங் நாங்கள் போகும்போதே அதிகமான கூட்டம் தான். கிளம்பி எல்லாம் மலை மேலே ஏறதுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஐயப்ப பக்தர்கள் கூட்டம், இந்த மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயிலுக்கு வர கூட்டம் எல்லாமே பிஃபோராக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் பிஸியாகவே இருந்துச்சு அந்த டைமு. நாங்கள் கரெக்டாக அந்த இடம் ரீச் ஆகும்போது ஒரு 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். பிஸியாக தான் இருந்துச்சு. திரு ஆவினன்குடி கோயில் பக்கத்துலேயே தான் அந்த இடம். சரவணான்னு சொல்லிட்டு, ஸ்ரீ சரவணான்னு சொல்லிட்டு குளிக்கும் இடம், பாத்ரூம் யூஸ் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. சுடு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம நார்மல் வாட்டராக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் 30 ருபீஸ் வாங்கிக்கிறாங்க பாரேட்டுக்கு. கொஞ்சம் கூட்டம் அதிகம்தான். ஐயப்ப சுவாமி பக்தர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாத்ரூம் ஓகே தான், ரொம்ப ஹாஸ்டல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது டூரிசம் பிளேஸ்னால் நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும். மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நண்பர் வந்து வந்தவாசிலேருந்து ஜாயின் பண்ணிடுறாரு. வெங்கட் ஒன்றா குளிச்சு ரெடி ஆகிட்டோம். பட் நண்பர் என் கூட சாமி பார்க்குறாரு. வீடியோ வழியில் பார்க்கலாம். நாங்கள் குளிச்சுட்டு ரெடியான ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்தது பக்தர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கோயிலோடது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அங்கேருந்து கிளம்பிட்டோம் guys. நாங்கள் குளித்து முடிச்ச இந்த ரைட் சைட்லேயே நாங்கள் ரெடியான பக்கத்துலேருந்து ரைட் சைடு திரும்புது ஒரு வழி. அங்கே போகணும் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் நம்ம மொட்டை அடிக்கிறவங்க, வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க, மொட்டை முடி காணிக்கை கொடுக்குறவங்க கொடுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடில் அந்த கோயிலோட இடமே இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே பக்கம்தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியோட கோயில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கம்தான். நாங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு சுவாமி பார்க்க போனது திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியோட கோயிலை தான் ஃபஸ்ட்டு மார்னிங் பார்க்க போனோம். ஃப்ரெண்டாக தான் சொன்னாங்க, மார்னிங் கீழே இருந்து பார்த்துட்டு அப்புறம் மலை மேலே போயிடலாம், மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயிலை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம இங்கே பார்த்துட்டோன்னு சொன்னால் மேலே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சுவாமி பார்த்துட்டு இங்கே தரிசனம் முடிச்சுட்டு மார்னிங் ஏதாச்சும் டிஃபன் எங்கன்னா போகிற வழியில் சாப்பிட்டுட்டு மேலே மலை ஏற போயிடலாம் நம்ம மலை மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. நம்ம திரு ஆவினன்குடி கோயில் முருகர் பெருமானி பார்க்குறது கொஞ்சம் தூரம் நடந்து போனோமாவே பார்த்தீங்கன்னாக்கவே ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது பஸ் ஸ்டாண்டோட பேக் சைட்லேருந்து இந்த வழி வருது. இந்த வழியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலாடி வாரத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. நாங்கள் மார்னிங் வரும்போதும் அந்த வழியும் வருது. எங்கே நிறைய வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோவில் வரவங்களும் இந்த பக்கமும் வராங்க, அந்த பக்கம் வராங்க. ஷேர் ஆட்டோ ஸ்பெசிலிட்டி இருக்குது. ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னால் கூப்பிட்டு வந்து விட்டுடுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியோட தரிசனம் தான் பார்க்க வந்தோம். மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விலாக் எடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். வீடியோவை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். Good
காலையிலேயே பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அங்கே இருக்கிற லோக்கல் ஜனங்களோட கூட்டம் அதிகம் தான். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம். சாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி பேர்னா குழந்தை வேலாயுத சாமி. குழந்தை வேலாயுத சாமியை தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நேராக மலையாடுவாரத்துக்கிட்ட நடந்துட்டு போயிட்டு வரதுக்கு போகிற வழி, மலையாடுவாரத்துக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். அந்த நெக்ஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலேருந்து வெளியே வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போனோம் காய்ஸ், மலை அடிவாரத்துக்கு. நம்ம மேலே பழனி ஆண்டவரை பார்க்குறதுக்கு. அது நேராக ஒரே ரூட், ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட்டாக நடந்து போனாக்கா அந்த இடத்துக்கு தான் இந்த வழி போகுது. இந்த வழி ஃபுல்லாக டாய் ஷாப்பு, நம்ம பூஜைக்கு வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு விளக்குங்க, இந்த மாதிரி அதிகமாக பார்த்திங்கன்னா டாய் ஷாப் தான் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இங்கே வந்து டாய்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் ரேட்டுலாம் கம்மியாகவே கிடைக்கும், இங்கே ஹோல்சேல் ஷாப்பும் இருக்குது நிறைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுல்லாகவே டாய் ஷாப் தான், குழந்தைங்களுக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ வாங்கலாம் இங்கே, அவ்வளோ இருக்குது ஃபுல்லாகவே இங்கே. அதே போல் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸும் அதிகமாக இருக்குது. டீ ஷாப்பு, ஹோட்டல் எல்லாமே 2 சைடுமே இருக்கான். 2 பக்கம் வழி இருக்கு இல்லைங்களா, 2 வழியிலையுமே இந்த மாதிரி டாய் ஷாப்பு, ஹோட்டல்ஸ் இருக்குன்னாரு. நாங்கள் போகும்போது எடுத்த வீடியோவில் இதை கவர் பண்ணேன். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹோட்டலேருந்து கௌரி கிருஷ்ணன்னு சொல்லிட்டு விசாரித்தோம். இங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் சரி கொஞ்சம் போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு போயிட்டோம். கடைசியில் நாங்கள் ஒரு சின்ன கடையில் தான் சாப்பிட்டோம். ஆவரேஜாக தான் இருந்தது. நாங்கள் இங்கே சாப்பிட்டு பார்க்கல, அதனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாருமே ஹோட்டலில். இங்கேருந்தா கைஸ் கொஞ்சம் தூரம் வந்தோம். கேட் 4 வந்தது. கேட் 4லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பினோன்னாக்கா நம்ம மலை கேட் 4 இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் நாங்கள் உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பணும்னு சொன்னாங்க. அங்கே இருந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, செப்பல்லாம் பேக்கு செப்பல்ஸ் எல்லாம் வைக்கணும் அங்கே வச்சுக்கலாங்க, உங்களோட ஸ்லிப்பர் எல்லாருமே வந்து அங்கே ஃப்ரீ தான், கவுண்டரில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட் 4 என்ட்ரன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட அபிஷேக பஞ்சாமிர்த ஷாப் இருந்துச்சு. அப்படியே சித்தநாதன் அவருடைய விபூதி ஷாப் பஞ்சாமிர்தம் அங்கே தாங்க தேவஸ்தானத்தோட இடத்த. அந்த ஷாப்பில் விட சித்தநாதன் அவரோட ஷாப்பில் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வாங்குறதுக்கு சரியான கூட்டம், ஐயப்ப பக்தர்களோட கூட்டம், நார்மல் பீப்புளோட கூட்டமும் அங்கே தான் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. காலையிலேயே மலை அடிவாரத்தில் சரியான கூட்டம். நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா காலையில் கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேலே கோயில் மேலே போகிறதுக்காக வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் சரியான கூட்டம். இதுதாங்க இங்கே நம்ம ஸ்லிப்பர்லாம் வந்து ஃப்ரீயாகவே வச்சுக்கலாங்க. இந்த இடத்துலேயே கொடுத்துட்டு போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்டபம் மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதும் தள்ளி போனதும் ரைட் ஹேண்ட் சைட்லேயே பேக்கும் வச்சுக்கலாம், அங்கே ஸ்லிப்பரும் வச்சுக்கலாம். அதாவது கோயிலை சுற்றி நிறைய இடம் வந்து நம்ம தேவஸ்தானத்தோட இடம், பழனி ஆண்டவரோட கோயிலோட அங்கேயே ஃப்ரீயாகவே ஸ்லிப்பர் பார்த்துக்கிறது, பேக் வைக்கிறது, மொபைல் வச்சுட்டு போகிறது எல்லாமே டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம திரும்ப வந்து டோக்கன் கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கூட்டம் கைஸ். நாங்கள் போகும்போது காலையிலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்காது இடம். எல்லாமே இந்த டாய் ஷாப்பு, பஞ்சாமிர்தம் ஷாப்புங்க, இந்த நிறைய சின்ன கடைகள், நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். அதனால் நடந்து போகிறதுக்கு வழி இருக்காது. ஒருத்தர் நடந்து வந்தால் ஒருத்தர் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார். அப்புறம் இப்போ கவர்மெண்ட் வந்து சடன்லி எது இந்த அறநிலைத்துறையோட இடமோ அது எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து கோயிலை சுற்றி இருந்த ஆக்கிரமிப்பு மொத்தமே எடுத்துகிட்டு இருக்காங்க. யார் ஆக்குஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்கள எடுத்துகிட்டு இந்த ரோடு வசதி எல்லாமே
பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட இந்த விஷயம் வந்து ரொம்ப பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எதுவுமே இந்த சைடில் பார்க்குற கடைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடைகளே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் இடங்களாம். இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஆட்கள் வந்து நம்ம இப்போ போகிற வழி இருக்காதுங்களாம், சின்னதாக இருக்குமா, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் நடந்து போனால் ஒரு ஆள் நடந்து வர முடியாது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு கோயிலோட இடங்களை ரெக்கவர் பண்ணி எடுத்து இவ்வளோ ஃப்ரீ பண்ணி இந்த இடத்த ரொம்ப பெருசாக்கி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்தில் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பொதுமக்களுக்கு பயன்படுறதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம நேராக நடந்து போகிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்தும் கொஞ்சம் தூரம் போனாக்கா நம்ம மொபைல் வைக்கிறது, பேக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறது. அதே போல் பேட்ரி காரு பிக் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு வருது கைஸ், ஃப்ரீ தான் அது. நம்ம வயசானவங்க கார் அவுட்டரில் விட்டுருந்தா கோயிலை சுற்றி கூப்பிட்டு வந்து விடுறாங்க, கூப்பிட்டு போய் விடுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு தான் கைஸ். அந்த மலை மேலே இடத்துக்கு 2 பாதை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று ஏனப்பாதை, இன்னொன்று குதிரைப்பாதைன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏனப்பாதையில் தான் ஏறி போனோம். கீழே டைட்டான செக்கப், என் மொபைல் யாருமே எடுத்துகிட்டே வரக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் மறைச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ கவர் பண்ணுறதுக்காக. ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். ஏறும்போது அதோடய வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் நம்ம யூடியூப்காக கவர் பண்ணி வீடியோ எடுக்கணும். பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா, எப்படி இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சுவாமி பார்த்துட்டு வெளியே வர வழியிலே தாங்க இந்த வின்ச்சோட ஸ்டேஷன் இருக்குது. நடக்க முடியாதவங்க இந்த வின்ச்சை யூஸ் பண்ணி நம்ம ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். இங்கே சுவாமி எப்படி பார்த்தோன்னு ஒரு வீடியோ பேசலான்னு எடுத்தோம். அங்கே வந்து போலீஸ் வந்து மேலே மொபைலை எடுத்துகிட்டு வரக்கூடாது, நீங்கள் மொபைல் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க, மொபைலுக்கு 1000 rupees ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. சரின்னு வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் தனியாக வந்து இந்த வீடியோ எடுத்தேன் கைஸ். மேலே போனோம். நாங்கள் சாமி சிறப்பான தரிசனம், ராஜ அலங்காரத்தில் பழனி ஆண்டவரை பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லாவே தரிசனம் கிடைச்சிது எங்களுக்கு சாமிக்கிட்ட இருந்து. மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் நான் வீடியோ கவர் பண்ணுன்றதுக்காக மேலே இருக்கிற கோயிலை கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இறங்குற அந்த சின்ன ஷார்ட்டாக இருக்குது குதிரைப்பாதைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கூட லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வின்ச் இருக்குது. வின்ச்சுக்காக 1 hour வெயிட் பண்ணோன்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நாங்கள் நடந்து போகலாம். ஏறும்போது ஏனப்பாதைன்னு சொல்கிற வழியில் ஏறணும், இறங்கும் போது இந்த குதிரைப்பாதையில் தான் இறங்கணும். இது ரொம்ப நெட்டாக இருந்துச்சு, இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. வயசானவங்க இருந்தாங்கன்னா வின்ச்சில் வரது பெஸ்ட்டு. ஏற முடியறவங்க ஏறி வரலாம் தாராளமாக. என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். ஏறும்போது நாங்கள் ஏனப்பாதைன்னு சொல்கிற வழியாக ஏறணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மலையில் ஏறுறதுனால. இறங்கும் போது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்டெப்ஸ் ரொம்ப கிட்ட இருந்துச்சு, குதிரைப்பாதைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பாதையில் தான் நாங்கள் இறங்கி வந்தோம். இறங்குற வழியில் நிறைய சின்ன சின்ன கோயிலெல்லாம் உள்ளே இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இறங்கணும். சீக்கிரமாகவே இறங்கி மலை அடிவாரத்துக்கு கீழே வந்துட்டோம். நாங்கள் மலை அடிவாரம் ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதாவது கீழே இறங்குற இடத்த ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்திங்கனாலும் நிறைய ஷாப்ஸ் திறந்துருந்தாங்க. அந்த கயிறு, சுவாமி கயிறுங்க, டாலரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கடைங்க வந்து லெஃப்ட் சைடில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நடந்து இறங்கி வந்துட்டோம் கைஸ். நாங்கள் இந்த 1 day ட்ரிப்பை இதோட முடிக்கல. நாங்கள் இந்த 1 day ட்ரிப்பை வந்து இதோட முடிக்காமல் இங்கேருந்து மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கடங்கம்பட்டி சித்தர் அவரோட அந்த கோயில் போயிட்டு அங்கேருந்து ராமலிங்கம்பட்டியில் இருக்கிற செம்பு முருகன், அந்த முருகரையும் பார்த்த வீடியோ எடுத்திருக்கேன். செம்பு முருகர் அண்டு கடங்கம்பட்டி சித்தரோட வீடியோ விலாக் ரொம்ப பெருசாகிடுன்றதுக்காக இதை பார்ட் 2வாக போடுறோம்.
நாங்கள் பழனி ஆண்டவரை பார்த்த தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. வருஷம் முதல்லையே பழனி ஆண்டவரோட தரிசனம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறப்பான தரிசனம். எங்களுக்கு ஒரு அதிசயம் என்னன்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் எம்எல்ஏ ரங்கசாமி அவருடைய லெட்டர் பேட் ஒன்று கிடச்சிது. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு சாமி பார்க்க போகிறீங்க, இந்த லெட்டர் பேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது பழனிமலை ஆண்டவர் முருகன் அவருடைய அருளால் கிடச்சிது. எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாமி பார்த்தாங்க. எங்களுக்கு ஒரு ½ நாங்கள் சாமி பார்த்தோம். இது உண்மைங்க. இது ஆட் பண்ணுற பாருங்கள் அந்த லெட்டர் பேடை, பொய் சொல்ல விளம்பரத்துக்காக உண்மையாகவே இது நடந்தது. நான் லெட்டர் பேடையும் டிக்கெட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோவில். நன்றி காய்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நன்றி. எங்களுக்கு இந்த விஐபி பாஸ் கொடுக்கறதுக்கு காரணமாக அந்த நண்பருக்கு இந்த விலாக் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாண்டிச்சேரி சிஎம் ஐயா அவர்களுக்கும் எங்களோட நன்றிகள். இந்த வழி பார்த்திங்கன்னா கேட் 3 இந்த வழியாக தான் நாங்கள் சாமி பார்த்து வெளியே வந்தோம். உள்ளே போகும்போது கேட் 4 வழியாகவும், வெளியே வரும்போது அந்த மண்டபம் வழியாக வந்து கேட் 3க்காக வெளியே வந்துட்டோம். இதோட பழனி ஆண்டவர் தரிசனம் என் பண்ணிக்கிறேன் கைஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 கனகம்பட்டி சிஸ்டர் அண்டு செம்பு முருகன் ஒரு வீடியோவை இன்னொரு விலாகாக நான் கவர் பண்ணி போடுறேன். அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.